திராவிட மாடல் அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எரிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறு தழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்தில் காளைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க. அங்கே கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை துவக்கி வச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை சூட்டினாங்க. அன்னைக்கு நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு, பாரதிய ஜனதா கட்சி, அதை பற்றி பல பொய்களை பேசியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது, உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். ஏன்னா முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2006 முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 29 மார்ச் 2006 மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புல்லக்காட் இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதிச்சாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்றாங்க. குறிப்பா நிறைய அமைப்புகள், இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே போறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2007, 2008, 2009 சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ல மாத்தி மாத்தி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் அப்ப இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார். ஸோ காங்கிரஸ் 2011 ஜூலை மாதம் 11ஆம் தேதி 11/7/2011 ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் 6 விலங்குகள் குறிப்பிடுறாங்க. சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கரடி, 6வதா நம்முடைய காளை, 6வதா காளை. அதனால் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. இது காங்கிரஸ் ஆட்சியில 12 திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க. இதற்கு நிறைய காரணம் சொல்லலாம். மன்மோகன் சிங் அவர்கள் 2015 டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் எல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். அந்த கடிதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதத்துடைய காப்பி நான் பிரஸ் காட்ட விரும்புறேன். மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர். அவர் எதுக்கு எழுதுறாங்க? ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுறாங்க. The Humane Society International as a worthy objective and certainly we have to work to discourage bullfight which provide a cruel form of entertainment. மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் 2015 பிரதமராக தன்னுடைய பதவி காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுறாங்க, இந்த மாதிரி உங்க ஆட்சி காலத்தில் நீங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணிருக்கீங்க, நன்றி. இதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காம இருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 7 ஜனவரி 2016 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல்ல 6வது பெயராக இருந்த காளையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர் இங்க வர்றாங்க. மாநில அரசு ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்றாங்க. இவங்க ஆர்டினன்ஸ் ஏற்றவுடன் 3 மணி நேரத்தில் 3 அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு 18 மே 2023 நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேஸை வாதாடி மத்திய அரசனுடைய தரப்பை வைக்கிறாங்க. 23 மே 2023 ஜல்லிக்கட்டின் மீது இருந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு பொருத்தமானது. ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயரை வைக்கக்கூடாது.